गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரமபாகவதோத்தமனா இருக்கக்கூடிய நாரதர் துவாரகையில பகவான் இத்தனை மகிழ்ச்சிகளையும் அந்த 16,000 பெண்களையும் விவாகம் செய்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி சமாளிக்கிறார்னு பார்க்கணும்னு ஆசையா அந்த நாரதருக்கு. திரிலோக சஞ்சாரியா இருக்கக்கூடிய நாரதர் கிளம்பி வரார் அந்த துவாரகைக்கு. அப்ப வந்தபோது அந்த துவாரகை எப்படி இருக்கு, பகவான் எப்படி எப்படிலாம் அவ கூட குடும்பம் நடத்தின்னு வர்றாருன்னு இந்த அத்தியாயத்துல பிரம்மனிஷ்டால் சொல்லிட்டு வர்றார். இப்படி நாரதர் வராரா, என்ன ஆச்சரியம்னா அந்த துவாரகையே பார்த்தே ஒரு தீவு மாதிரி இருக்கு சமுத்திரத்துக்கு நடுப்புற. இங்க என்னன்னா பிரதானமா இருக்கக்கூடிய அஷ்ட மகிழ்ச்சிகளுக்கு அந்தப்புறம், அதே போல அந்த 16,000 ஸ்திரீகளுக்கும் தனித்தனியாக ஒரு கிரகமா. அந்த கிரகம்னா ஏதோ சின்னதில்லை, அதுவும் நல்ல பெருசா இருக்கக்கூடிய கிரகம். அந்த 16,000 கிரகத்திலையும் கிருஷ்ணன் இருந்துட்டு எல்லாருக்கூடையும் குடும்பம் நடத்துறாராம். பெரிய பெரிய வீதிகள், பெரிய பெரிய பவனங்கள், அந்த பவனத்தில் இருக்கக்கூடிய வாழறதுக்கு வேணுங்கிற அத்தனை வசதிகள், அதுக்குள்ள தாச வர்க்கங்கள். அப்படி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா 16,000 வீடு இருக்கணும்னா அந்த துவாரகை எவ்வளோ பெருசா இருந்திருக்கும். இப்போ போய் பார்க்குறோம் நம்ம பேட் துவாரகா அப்படின்னு சொல்லிட்டு. ருக்மிணி இருந்த இடம், அந்த ருக்மிணி வாழ்ந்த சில இடம் ருக்மிணி மந்திரில் தான் பாக்கி இருக்கு. பாக்கியெல்லாம் அந்த கடைசியில கிருஷ்ணர் சமாப்தி பண்ணும்போது எல்லாம் முங்கி போயிடுதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அதுவே இப்படி இருக்குன்னா அந்த 16,000 வீடுகளோட பகவான் எப்படி சௌக்கியமா இருந்திருப்பார். அந்த துவாரகை அப்படி கட்டினாராம் அந்த விஸ்வகர்மா. பகவான் கூப்பிட்டு சொல்லிட்டாராம் விஸ்வகர்மாட்ட, அப்பா நான் மேல கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கேன், 125 வருஷம் இங்கே தான் வாழ போறேன். அதனால கிளாஸா இருக்கணும், உனக்கு எவ்வளோ உன்னுடைய கைவண்ணம் தெரியுமோ அத்தனையும் நீ இதில் காண்பிக்கணும்னு பகவானுடைய உத்தரவுனால டாப் கிளாஸாக கட்டி வச்சிருக்காராம் அந்த விஸ்வகர்மா. அப்படி ஒரு துவாரகா பட்டணம். அதில் பெரிய பெரிய பவனங்கள், அப்படி வீதிகள் அப்படி இருக்கு. உள்ள பார்த்தா அதை விட இருக்கான் கிரகங்கள்லாம். ஒரு கிரகத்திலையும் பார்த்தா கீழெல்லாம் இந்திரணியில கல், மரகத்த கல், தரையே அப்படி இருக்கான். மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய துவாரகை. அப்புறம் ஏது தரித்திரம், அதனால தரைகளே அப்படி மரக்கத்தக்கல், இந்திரநீல கல்லெல்லாம் போட்டு இழைச்சி வச்சிருக்காராம் அப்படி துவாரகையே. அங்கேருந்து சூரியன் வெளிச்சம் அடித்தாலும் பல பலன் இருக்கு, சந்திரனுடைய வெளிச்சம் அடித்தாலும் அதில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கலர் மாதிரி தெரியறது. அந்த தரைகள், பெரிய பெரிய கோபுரங்கள், வசதியாக வாழ வேண்டியிருக்கு, எண்ணங்கள்லாம் வேணுமோ ஆற்றுல அதுக்குடைய மஞ்சங்கள், இவைகள் எல்லாத்தோட கிருஷ்ண பகவான் அங்கே துவாரகையில் ஒவ்வொரு ஸ்திரீகளோட குடும்பம் நடத்தின்னு இருக்கார். இதை பார்க்கணுன்ற ஆசையோட நாரதர் அங்க வரார் துவாரகைக்கு. இந்த கட்டுமானத்தை எல்லாத்தையும் பார்த்து முதல்ல ஆச்சரியப்படுறார். இப்படி நாரதர் அந்த துவாரகா பட்டணத்துக்குள்ள வரார். பகவான் என்னென்ன பண்றாருன்னு பார்க்கணுன்ற ஆசையோட தானே வர்றார். அதுல முதல்ல பிரதானப்பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ருக்மிணியோடைய அந்தப்புறம், அந்த அந்தப்புறத்துக்குள்ள வரார். என்ன பண்றாருன்னா, ருக்மிணி தானே பிரதானப்பட்ட மகிழ்ச்சி. ருக்மிணிக்கு நிறைய தாச வர்க்கங்கள்லாம் இருக்காலாம். அவ சொன்னா எதை வேணா செய்யறதுக்கு சித்தமா இருக்கா. அப்பேற்பட்ட பிரதானப்பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ருக்மிணி எதுக்கு கிருஷ்ணனை விவாகம் செய்து கொண்டா? தான் தான் பிரதானப்பட்ட மகிழ்ச்சின்னு எல்லாருக்கும் சாசனம் பண்ணிண்டு, அதிகாரம் பண்ணிண்டு, அவர்கிட்ட இருக்கிற அந்த கிரெடிட் கார்டு பணத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு மாலா சுற்றி எல்லாத்தையும் வேணுங்கிற சாமான்களை வாங்கி சரீரத்தை போஷிக்கிறதுக்காகன்னா, இதுக்காகன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்மணி அப்படி இருப்பா. ருக்மிணி அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலையோன்னோ. என்ன சொல்றா, கிருஷ்ணருக்கு கைங்கரியம் பண்ணணும். கிருஷ்ணனுக்கு சதா சர்வத்திர யார் எத்தனை பேர் இருந்தாலும் தான் ஒரு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையில தான் கிருஷ்ணனை விவாகமே செய்து கொள்றா. அந்த கைங்கரிய பாக்கியம் எப்பொழுதும் பண்ணுறதுக்காக தான் பத்னியாக ருக்மிணி வரணும்னு ஆசைப்பட்டு இப்படி ருக்மிணியோட கல்யாண குணங்கள். அதனால எத்தனையோ தாசி வர்க்கங்கள் அவ இருந்தா எப்படி வேணாலும் பண்ணுவா, தன்னையும் சேர்த்து பார்த்துப்பா. ஆனா ருக்மிணி அப்படி இல்லாத படிக்கு சல்வாலங்கார பூஷிதையாக பகவான் இப்படி ஒய்யாரமா படுத்துட்டு இருக்காராம். நான் ஏதாவது ஒரு கைங்கரியம் செஞ்சுட்டு தான் இருப்பேன், சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற சாமரத்தை எடுத்து இந்த கைங்கரியம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த சாமரத்தை எடுத்து பகவான் மேல இப்படி வீசின்னு வராலாம். அந்த சாமரத்துல பார்த்தா நிறைய வாசன திரவியங்கள்லாம் இருக்கு. அப்படி வீசும் போதே அந்த திரவியம் அதுலேருந்து சில அந்த துளிகள், ஜல துளிகள்லாமும் உழர்தான். அப்படி அற்புதமான ஒரு சாமரம். தானே சுயமாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பண்றாளாம். இந்த கைங்கரியம் ரொம்ப முக்கியம். நாம எதற்காக வந்தோமோ அதை கடைசி பர்யந்தம் மனசுல வச்சுட்டு இருக்கணும். எல்லாத்தையும் பண்றோம்னு அந்த அருமை தெரிஞ்சுட்டு கிட்டக்க
அப்புறம் நாம அந்த வேலை செய் இந்த வேலை செய்யன்னு சொல்லிண்டே என்ன பண்ணணும்னா நாமளும் ஒரு கைங்கரியத்தை எடுத்துன்னு பண்ணணும். அதுதான் ருக்மிணிட்டேந்து தெரிஞ்சுக்கணும். தானும் ஒரு பிரதானப்பட்ட மகிழ்ச்சியா இருந்து எல்லோருக்கும் காரியத்தை கொடுத்துட்டு தான் இப்படியே படுத்துன்னு தூங்கிட்டு டிவியை பார்த்துன்னு உட்காராதபடிக்கு தன்னையும் ஒரு கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக்கிறா பார்த்தீங்களா? அதுதான் உத்தம பக்தி லட்சணம். அதுக்கு சேவை செய்யறதுக்கு தானே இருக்கும். அதுதான் நம்மளை காப்பாற்றும். இல்லாட்டி இது அகம்பாவத்தில் கொண்டு விட்டுரும். அதனால தான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி தெரிஞ்சதுனால ருக்மிணி கிருஷ்ணனுடைய அருமை தெரிஞ்சதுனால இந்த கைங்கரியம் கிடைக்குமான்னு நித்தியபடி தன் கணவன் தானே. இந்த காலத்துல ஏதாவது ஒரு மனைவி இருக்காளா, இல்லை ஏதாவது ஒரு கணவன் இருக்கானா இந்த மாதிரி பண்றதுக்கு? ஆனால் ருக்மிணி கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சின்றதுனால பகவானா இருந்தாலும் நித்தியபடி தன் கூடையே இருந்தாலும் இந்த கைங்கரியம் தனக்கு வேணும்னு இப்படி அழகாக அற்புதமாக சாமரம் வீசின்னு இருக்கா. அந்த சமயத்தில் நாரதர் உள்ள வரார். உள்ள வந்த உடனே குபீன்னு கிருஷ்ணர் எழுந்துக்கிறாராம். வரணும்னு கூப்பிட்டு அவருக்கு அர்க்கியபாத்தி ஆச்சமனியங்கள்லாம் கொடுத்து உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்காத்தி வைக்கிறார். மேலே அவரை பார்த்து பேசுறார். அப்புறம் என்ன பண்றாருன்னு அப்படி ருக்மிணியை கண்ணை காண்பிக்கிறார். கண்ணை காமிச்சுட்ட உடனே சித்தமா இருக்காலாம். உள்ள அழகான ஒரு தங்க தாம்பாலம், அதுல பூஜை பண்ண வேண்டியதுக்கு வேணுங்கிற அத்தனை திரவியங்கள் ஜலம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ருக்மிணி கொடுக்குறாளாம். அந்த தங்க தாம்பாலத்துல நாரதருடைய திருவடியை வச்சு சாக்ஷாத் பகவானே பாத பிரக்ஷாலனம் பண்றாராம் நாரதருக்கு. அவர் சொல்லும் போதே சொல்றார், என்னுடைய திருவடியிலேருந்து பிரவகிச்சது கங்கை, அந்த கங்கை பரம பவித்ரமானவள்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஸ்நானம் பண்றா. என்னை பொறுத்தவரையும் உங்களை மாதிரி உள்ள பாகவதாளுடைய பாததூளி அதுல கலந்த ஜலம்தான் நான் உயர்வாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் காண்பிக்கிறாரா. மனுஷனா தான் பிறந்தாலும் கூட இப்படிதான் மகான்களை ஆராதனம் பண்ணணும்னு ஜனங்களுக்கு காண்பிக்கிறது போல நாரதருடைய திருவடியை இந்த மாதிரி பாத பிரக்ஷாலனம் பண்ணி அதை தானும் புரோக்ஷனம் பண்ணிட்டு ருக்மிணிக்கும் கொடுத்து அப்புறம் ருக்மிணி கையால் மற்ற திவ்யங்கள்லாம் எடுத்துன்னு சொல்லி தான் பூஜை பண்ணி சந்தனங்கள்லாம் இட்டு மேலே அந்த நாரதரை பார்த்து பகவான் சந்தோஷப்படுறார். என்ன விஷயம் வந்திருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். நீர் திரிலோக சஞ்சாரியாச்சே, உமக்கு தெரியாத விஷயம் ஏதாவது உண்டா? ஏதாவது கார நிமித்தமாக நீங்கள் வந்திருக்கீரா? நீங்கள்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு சுகத்தை பண்ணி கொடுத்தாதான் நீங்கள் சௌக்கியமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லாதபடிக்கு நிஜலாப துஷ்டகான்னு உங்களுக்கு வெளியிலேருந்து தான் ஒரு சௌக்கியம் வரணுன்றது கிடையாது. அப்படி பரம பாகவதோத்தமர்களாக நீங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுத்துட்டு இருக்கிறவாளாச்சே, ஏதாவது காரிய நிமித்தமாக இங்கே வந்திருக்கீரா அப்படின்னு கேட்ட உடனே எப்பேற்பட்ட பிரபு அந்த வைகுண்டவாசி தன்னை உட்காத்தி வச்சு தன் பாதத்தை எல்லாம் அலம்பி இப்படி கேட்கும்போது எப்படி இருக்கும் அந்த நாரதருக்கு? நாரதர் சந்தோஷப்பட்டு எல்லா விஷயத்திலையும் பகவான் மனசை கவர்றாராம். பகவானா இருந்து பகவான் மனசை கவர்றார். இப்போ மனுஷனா இருந்து மனுஷன் என்ன பண்ணணுமோ மகான்களுக்கு அதெல்லாத்தையும் பண்ணி அந்த பகவான்னு தெரிஞ்சு நாரதர் மேலே சந்தோஷப்பட்டு சொல்கிறாராம், பிரபு நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் இருக்கும். நீர் வைகுண்டவாசின்னு எனக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை ஓங்குறதோ அந்த அதர்மத்தை அழிக்கணுன்றதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு அதுக்காக தானே நீங்கள் அவதாரம் பண்ணுறீர்கள். அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய நீங்கள், வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதா? நீர் எப்பேற்பட்டவர்? உங்களுடைய திருவடியை தான் அனவரத்தமும் தியானம் பண்ணிட்டு நான் எல்லா லோகத்தையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலேயே என்னை வாருங்கன்னு கூப்பிட்டு நீர் இப்படி பூஜை பண்ணுவது போல எல்லாரும் எனக்கு பண்ணிட்டு இருக்கா. நான் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம்னு உட்காந்துருக்கேன் பூஜை பண்ணும்போது. எதுக்கு இந்த சரீரத்துக்கு பண்ணுறான்னு தான் தோன்றது. அவளுடைய ஆசை பண்ணிக்கிட்டோம்னு இது எல்லாத்தையும் பண்ணும்போது உனக்கு அர்ப்பணம் தான் நினச்சேன்னு நான் உட்காந்துருக்கேன். அப்பேற்பட்ட பிரபுவே நீ எனக்கு பண்ணும்போது வேற என்ன எனக்கு வேணும்? எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். நான் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் திருவடியை தியானம் பண்ணிட்டே சஞ்சாரம் பண்ணுறேன். ஒரு கால் என்ன அறியாமல் சில சமயங்களில் ஏதாவது தியானம் பண்ணாமல் போயிட்டேன்னா அந்த சமயத்திலையும் நீராக என் மனசில் உட்காந்துட்டு நீர் இங்கேருந்து வெளில போகாதபடிக்கு உங்கள் திருவள்ளியோடைய தியானத்தை அனவரதமும் எனக்கு கொடுத்தாக போதும். உங்களை அழகு பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், எந்த காரிய நிமித்தமாக நான் வரலேன்னு சொல்லிட்டு பகவானை பார்த்து சந்தோஷமாக 2 வார்த்தைகள் சொன்ன உடனே நாரதர் பார்த்து பேசி முடிக்கிறார். உடனே பகவானை பார்த்து சந்தோஷப்பட்டு இப்படி விடை பெற்று கொண்டு நாரதர் கிளம்பணும்னு கிளம்புறார். பகவானும் நாரதரை வழி அனுப்பி வைக்கிறார் அந்த அந்தப்புரம் வாசவல்லியும். இப்போ இந்த ருக்மிணியை பார்த்தாச்சு. அடுத்த பிரதானப்பட்ட மகிழ்ச்சிகளாக இருக்கக்கூடிய அவா இடத்துக்கு போய் பார்ப்போம்னு அடுத்த மகிழ்ச்சி இருக்க அந்தப்புறத்துக்கு வரார். அடுத்ததாக இந்த சத்யபாமாவனுடைய அந்தப்புறத்துக்கு வரார். அந்த அந்தப்புறத்துலையும் கிருஷ்ணர் இருக்கார். இப்போ சத்யபாமா கூட சேர்ந்துட்டு உத்தவரும் இருக்காராம். 3 பேர் சேர்ந்துட்டு சொக்கோட்டம் விளையாடின்னு இருக்காலாம். கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காலாம். இப்படி உல்லாசமாக பேசின்னு விளையாடின்னு இருக்கும்போது அங்கே உத்தவரும் இருக்கார்.
இந்த சமயத்தில் நாரதரை பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டு நேராக போய் வரணும் வரணும் வரணும்னு சொல்லி நாரதரை கூப்பிட்டு அதே மாதிரி அர்க்கியபாத்தி ஆச்சமணி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அதே மாதிரியே சொல்கிறார். நீங்கள் வந்து இங்கே வரணுன்ற அவசியமே இல்லையா, என்ன அவசியத்துக்காக வந்திருக்கே, ஏதாவது காரியம் இருக்கான்னா நாரதரும் அதே மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு உடனே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்தப்புறத்துலேயும் அனுப்பி வைக்கிறார். இப்போ நாரதர் தீர்மானம் பண்ணிட்டார், நம்ம வந்து வெளியிலேருந்தே இந்த அழகை பார்ப்போம், சும்மா போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மகிழ்ச்சிகளுடைய அந்தப்புறத்தையும் வெளிலேருந்து பார்க்குறார். அடுத்ததாக ஒரு மகிழ்ச்சியினுடைய ஆற்றுல இங்கேருந்து எட்டி பார்த்தா அந்த மகிழ்ச்சியோட சந்தோஷமா பேசிட்டு அந்த மகிழ்ச்சியினுடைய புத்திரர்களை கொஞ்சின்னு இருக்காராம் கிருஷ்ணர். அடுத்ததாக இன்னொரு கிரகத்துக்கு போய் பார்த்தா அங்க பலராம சுவாமியோட சேர்ந்துட்டு 2 பேரும் உற்சாகமாக ஸ்நானத்துக்கு கிளம்புறாலாம். அங்க இருக்கக்கூடிய ஒரு சரஸ்ல அந்த மாதிரி கிருஷ்ணரை பார்க்குறார். அப்படி இன்னொரு அந்தப்புறத்துக்கு போனால் அங்கே போனால் ஸ்ரத்தையாக பகவான் ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு அந்த ஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்காராம். அன்றைக்கி ஏதோ ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார், அதுக்கு சித்தமாயிட்டு இருக்காராம் பிரபு. இன்னொரு கிரகத்துக்கு போய் பார்த்தா ஹோமங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிராமணர்களுக்கு எல்லோருக்கும் ஆகாரம் போட்டுட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிட்டு தான் சாப்பிட்றதுக்காக உட்கார போகிறாராம். இப்படி விதவிதமாக ஒவ்வொருத்தர் யாத்திரையும் ஒவ்வொரு விதமாக பார்த்துட்டு வர இந்த நாரதர். அடுத்ததாக இன்னொரு கிரகங்களை போய் பார்த்தா இஷேத்வோர்ஜேத்வா பாயவத்ஸோ பாயவஸ்த அப்படின்னு வேதம் சொல்லிட்டு உட்காந்துருக்காராம். அவர் வாக்குனால வேதம் கேட்கறது அப்படி சந்தோஷமா இருக்கான் நாரதருக்கு. அடுத்தது ஒரு ஆத்துல போய் பார்த்தா கண்ண முடியும் தியானம் பண்ணிட்டு இருக்காராம். இவர் தான் உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் தியானம் பண்றா, இவர் என்னத்தை தியானம் பண்றார் அப்படின்னு நாரதர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா வரார். அப்படி இன்னொரு அந்தப்புறத்துக்கு வந்து பார்த்தா அங்க நிறைய வீரர்கள்லாம் இருக்கலாம். அந்த வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டுருக்காராம். அந்த எப்படி கம்பு சுத்துறது, அந்த கேடயத்தை வச்சுன்னு எப்படி சண்டை போடுறது அப்படின்னு பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படி ஏதோ யுத்தத்துக்கு அவளை தயார் பண்ணுவது போல அப்படி கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். இன்னொரு கிரகத்துக்கு வந்து பார்த்தா அங்க நிறைய சைன்யம், யானை, குதிரைகள்லாம் வச்சிருக்கலாம். அதை மேலெல்லாம் ஏறி சவாரி பண்ணிட்டு யுத்தம் பண்ணும்போது யானை மேலே இருந்துட்டு எப்படிலாம் யுத்தம் பண்ணணும், ஒரு கால் குதிரை இருந்ததுன்னா அது மேலே ஏறிண்டு எப்படி பண்ணணும், தேர் இருந்ததுன்னா எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு அடித்தா நன்னா யுத்தம் பண்ண முடியும்னு இப்படி யானை மேலே, குதிரை மேலே, தேர் மேலே நின்றுண்டெல்லாம் இப்படி எப்படி யுத்தம் பண்ணணும்னு அந்த யோதாக்களுக்கு, அந்த வீரர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காராம். இன்னொரு கிரகத்துக்கு போய் போனால் ஒன்றுமே பண்ணாமல் ஜாலியாக படுத்துட்டு இருக்காராம். பிரசன்னமாக படுத்துட்டு இருக்கார். அங்கே இருக்கிற அந்த தாசர்கள்லாம் வந்து இப்படி அந்த கிருஷ்ணரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார்களாம் ஏதோ ஒரு சந்தோஷத்தோட. அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு அப்படி பிரசன்னமாக சும்மா படுத்துட்டு இருக்காராம் ஒரு கிரகத்தில். இன்னொரு இடத்துல அந்தப்புறத்தில் போய் பார்த்தா அங்கே உட்காந்துட்டு பலராம சுவாமி எல்லாரோடையும் சேர்ந்துட்டு மந்திரிமார்களோடய சேர்ந்துட்டு இந்த ராஜ்ய நிர்வாகத்தை பற்றி பேசிட்டு கம்பீரமாக அவருக்கு நடுப்புற பேசிட்டு இருக்கார். அதை பார்த்து சந்தோஷப்படுறார். அந்த நட்சத்திரங்களுக்கு நடுப்புற சந்திரன் இருப்பது போல கம்பீரமாக பேசுகிறார் ஒரு ஆற்றுல. இன்னொரு ஆற்றுல பார்த்தா நிறையா தானங்கள் கொடுத்துட்டு இருக்காராம். இந்த பசுமாடெல்லாம் வாங்கி வச்சு, அவள் யாதவர்கள் தானே, நிறைய பசுமாடு தன்கிட்ட இருக்கணும், அந்த பசுமாடெல்லாம் கொண்டு வர சொல்லி அதுக்கு அலங்காரம் பண்ணி அதை தானம் கொடுத்துட்டு இருக்காராம். இன்னொரு கிரகத்தில் பார்த்தா இந்த கணவன் மனைவி எப்படி இருப்பா, சரசமாக பேசிக்கிறது, கீழ்றது, விளையாடுறதுன்னு இப்படி கணவன் மனைவி எப்படி இருப்பாலோ அந்த மாதிரி பேசிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கார் ஒரு கிரகத்தில். இன்னொரு கிரகத்தில் பார்த்தா அவாத்துல சத்தாகம் வச்சுட்டு இருக்காராம். அதனால யாரோ ஒரு பௌராணிகர் கதை சொல்லிட்டு இருக்கார், குடும்பத்தோட உட்காந்துட்டு ஸ்ரத்தையா உட்காந்துட்டு அவர் சப்தாகம் கேட்டுட்டு இருக்காராம். தன்னுடைய கதையே உட்காந்துட்டு தன்னுடைய பத்னி புத்திராதிகளோட சேர்ந்துட்டு அவராத்துல சப்தாகம் வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த பௌராணிகர் கதை சொல்லும்போது அதை உட்காந்துட்டு ஸ்ரத்தையா கேட்டுட்டு இருக்கார். இவ்வாறு நாரதர் விதமாக பார்க்கிறாரா. இந்த உலகத்துல சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்லுவா. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு சொல்லுவா. மோட்சம் வந்து கடைசி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 3. இந்த 3மே தேவை. தர்மம் தேவை, அந்த தர்மம் மூலியமாக வரக்கூடிய அர்த்தம், பணம் தேவை, அந்த அர்த்தத்தினால நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தி பண்ணிக்கணும். கடைசியாக மோட்சம்னு சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்லுவா. இதுல 3 புருஷார்த்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுறாரா நாரதர். மோட்சம் தனியா இருக்கிறதுனால. தர்மம் என்ன அப்படின்னா அப்பேற்பட்ட பிரபுவே வந்து எழுந்து கொண்டு தான் வந்து அக்னிஹோத்திரம் பண்றது, ஜபம் பண்றது, இந்த புராணாந்தரங்கள்லாம் பௌராணிகர் மூலியமாக கதை சொல்றவா மூலியமாக கேட்கறது, இந்த மாதிரி லோகக்ஷேமார்த்தம் தர்மங்களை பண்ணிட்டு இருக்கார். அடுத்தது அர்த்தம் சம்பாதிக்கிறது என்னன்னா இந்த மந்திரிமார்களோட சேர்ந்து கொண்டு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ராஜ்யத்தை இது பண்ணலாம், யாரு கூட போய் அவன் சண்டை போட வரானே அந்த சமயத்தில் எப்படிலாம் பணத்தை சேர்க்கணும்னு இப்படி அர்த்தத்தை சேர்க்கறதுக்குள்ள வழியை பார்க்குறார்.
அடுத்தது காமம், பத்னி புத்திராதிகளோட சேர்ந்துட்டு சந்தோஷமா இருக்கிறது, பேசுறது, அவளுக்கு வேணுங்கிறத கொடுக்கறது, அவள் வேணுங்கிற மாதிரி அவளை பார்த்துக்கிறது. இந்த மாதிரி 3 விதமான புருஷார்த்தங்களையும் பார்த்து நாரதர் சந்தோஷப்படுறாராம். இந்த பிரபுவால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சியை பார்க்கறதுக்காக தானே வந்தார். அப்படி பார்த்துட்டே சந்தோஷப்படுறார் நாரதர். இது மாத்திரம் இல்லாதபடிக்கு அங்க பலராம சுவாமி எல்லாம் தன் குடும்ப பெரியோர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து உட்காந்துட்டு தனக்கு பிறந்திருக்காளோனோ குழந்தைகள், அவளுடைய குழந்தைகள், இத்தனை மாதிரி நிறைய பேர் இருக்காளோனோ அவ எல்லோருக்கும் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், தன் குடும்பத்துல பின்னாடி எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் அவளுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு அதை பத்தியும் பேசிட்டு இருக்காராம். அப்பப்போ இது மாத்திரம் பார்த்துட்டா போதுமா, தன் குடும்பத்தை மாத்திரம் பார்த்துட்டா போதுமா, தன்னை நம்பிதானே இந்த யாதவர்கள் இருக்கா, அவளுக்கு வேணுங்கிற பூர்த்த தர்மங்கள், அவளை என்னென்னலாம் கேட்குறாளோ அவளுக்கு வேணுங்கிற வீடு கட்டி கொடுக்கறதோ, அல்லது அவளுக்கு வேணும் குளம் கட்டி கொடுக்கறதோ, இல்லை வேற ஏதாவது திரவிய மூலியமாக அவளுக்கு சகாயம் பண்றதோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாச்சே. இந்த மாதிரி பூர்த்த தர்மங்களையும் சுதர்மத்தையும் சேர்த்து யோசிக்கிறாராம் பிரபு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு திடீர்னு பார்த்தா நாரதர் பார்த்துட்டே இருக்கும்போது கிருஷ்ணரே மாறுவேஷம் போட்டுண்டு அந்த குதிரை மேலே ஏறிண்டு துவாரகையில சஞ்சாரம் பண்ணிட்டு வராராம். அது கிருஷ்ணர்னு தெரியாது யாருக்கும். யாரெல்லாம் எவன்லாம் எங்க தப்பு பண்றான் அப்படின்னு நோட் பண்ணிட்டு அதை கூடமாக கவனிச்சு இப்படிலாம் தப்பு நடக்கிறதுன்னு தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜாக்கள் அப்படிலாம் பண்ணுவா. அந்த மாதிரி இவர் கிருஷ்ணரும் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வராருன்னா இத்தனை விதமான கிருஷ்ணர் நாரதர் பார்த்த உடனே அவருக்கு தலையை சுத்துறது. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு மனைவியை சமாளிக்கிறதே, ஒரு புருஷனை சமாளிக்கிறதே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு சௌக்கியத்தை கொடுத்துட்டு, அது மாத்திரம் இல்லாம ராஜ்யத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு அவளுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு எல்லாரும் மனசையும் கோணாதபடிக்கு பார்த்து கொண்டு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இப்படி சஞ்சாரிக்கின்றது யோகேஸ்வரனால தான் முடியும்னு வியர்ந்து போறார் நாரதர். அப்பேற்பட்ட பிரபுவை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி நாரதர் பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிற உடனே உண்மையான கிருஷ்ணன் பரமாத்மா வந்து முன்னாடி நிற்கிறாராம். இத்தனையும் மாயையினால சிருஷ்டி பண்ண கிருஷ்ணர் தானே, கிருஷ்ணனுடைய அம்சங்கள் தான். உண்மையான கிருஷ்ணர் வந்து நின்ன உடனே பிரபு உன்னுடைய அனந்தமான லீலைகள் பார்த்தேன், நான் பண்ணின பாக்கியம் என்னன்னா இப்படி இருக்கக்கூடிய உன்னை அனுபவிக்கிறது போல என்னை வச்சிருக்கியே. ஜராசந்தன் மாதிரி மற்ற துஷ்டர்கள் மாதிரி இதை பார்த்து அசூயப்பட்டு உன் கூட சண்டை போடாதபடிக்கு உன்னை பரிபூர்ணமா ரசிக்கிறது போல என்னை வச்சிருக்கியே, அது நான் பண்ணின பாக்கியம்னு இது நாம் எல்லாருமே கேட்கணும். இப்பேற்பட்ட இந்த பாகவதத்தை நமக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுட்டாரு. அதனால தானே இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இதை பாராயணம் பண்ணி தினமும் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கோம்னா நமக்கு இதுல ருச்சி வருவது போல பகவான் பண்ணினாரணும். ஆமா, அவர் எதோ சொல்லிட்டு போறார், இது என்ன வேற வழி இல்லையா பொழுதுபோக்குறதுக்காக பண்றான்னு சொல்லிட்டு அலட்சியமா இல்லாதபடிக்கு எல்லாம் நாமளும் கேட்டுட்டு இருக்கோமோனோ. நாமளே நாரதர் மாதிரி பாக்கியசாலிகள் தான் உண்மையாவே. ஏன்னா அதுல ருச்சி வருவது போல பண்ணினாரோன்னு அந்த ருச்சி வந்துருமா தானா, அந்த ருச்சி வருவது போல பகவான் பண்ணினாதான் உண்டு. அது யார் மூலியமாவது பண்ற. அப்படி நாரதர் இப்படி சொல்லிட்டு அதுல ஒன்னு அனுபவிக்கிறதுக்காக நான் வந்தேன், அதை பார்த்து நான் பரம சந்தோஷப்பட்டேன், அந்த அனுபவிக்கிற கோஷ்டியில நான் இருக்கேன். இதே மாதிரிதான் எப்படி இருக்கணும், நான் லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது எதற்காக, உங்களுடைய கீர்த்தியை பரப்பணுன்றதுக்காக தான் நான் சஞ்சாரம் பண்றேன். அப்பேற்பட்ட உங்களுடைய கீர்த்தியை உலகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி அதை நான் பரப்பணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பண்ணினது இப்ப பண்ணினதெல்லாம் போராது, ஜெகத் சிருஷ்டியிலேருந்து அவர் நிறைய பக்தால அவர் தான் உண்டாக்கியிருக்கார், இது போராது, இன்னும் நிறைய பக்தர்களை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறாரா, நிறைய இடத்துல உங்களை பத்தி சொல்லணும்னு. அப்படியே ஆகட்டும்னு பகவான் சந்தோஷப்பட்டு மேல அந்த நாரதரை பார்த்து சொல்றாரா, நாரதரே நீர் எப்படியும் என்னோட புத்திரர் மாதிரி தான், நான் உங்களை கூப்பிட்டு இந்த பாத பிரக்ஷாலனம் பண்ணி இதெல்லாம் பண்ணினதுக்கு காரணம் என்னன்னா, நான் இப்படி இருந்தாதான் ஒரு ராஜா இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கொண்டு ஜனங்கள்லாம் இருப்பா, அதனாலதான் பண்ணினேன். இப்படிலாம் நான் உங்களுக்கு பாத பூஜை பண்ணதுனால உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு சஞ்சலமோ ஏதோ இருந்ததுன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கோ, எப்பொழுதும் நீர் என் புத்திரன் மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பண்ணிட்டு இதையும் சொல்லிட்டாராம் கிருஷ்ணர். நாரதருக்கு ஏதாவது மனசுல ஏதாவது அபிப்பிராயங்கள் இருக்குமோன்ற பட்சத்துல இவ்வாறு நாரதர் பகவான் சொன்னதை கேட்டு கண்ணும் கண்ணீருமாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, பிரபு கிருபாளு, எனக்கு மேல்மேலையும் உங்க திருவடியில பக்தி வரணும், நான் இதை அனுபவிக்கிறதுக்காக தான் வந்தேன், அந்த அனுபவத்துல நான் பார்க்கணும்னு வந்தது 1%, ஆனா எனக்கு 1000 மடங்கு ஆனந்தத்தை கொடுக்கறது போல நீங்க என்ன பண்ணிட்டே, இந்த ஒரு ஆனந்தத்தை பார்க்கணும் தான் வந்தேன், இது முடியுமா முடியாதான்னு வந்தேன், நான் உங்களுடைய அனுகிரகத்தினால நான் எதற்காக வந்தேனோ அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருக்கேன், மேடம் நான் விடை பெற்று கொண்டு கிளம்புறேன் அப்படின்னு உடனே அப்படியே ஆகட்டும்னு பகவான் ஆசீர்வாதம் பண்றார். மேல நாரதரும் கிளம்புறார். இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் இந்த சரித்திரத்துக்கு ஒரு பலஸ்ருதியை சொல்றார். எப்பேற்பட்ட பிரபு,
அவர் வைகுண்டவாசியா இருக்கிறவர் மனுஷ ரூபத்தை எடுத்துன்னு வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து கொண்டு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு சதுர்வித புருஷார்த்தத்தை கையில் எடுத்துட்டு தர்மத்தையும் செய்து கொண்டு அதனால வரக்கூடிய பணத்தையும் சம்பாதிச்சு அதனால எல்லோரையும் அவாவாளுடைய காமன்கள் இச்சைகள் எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்து கடைசியாக மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய சதுர்வித பல புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடிய பிரபு இப்படி எல்லோருக்கும் கொடுத்துருக்காரே. அப்பேற்பட்ட இந்த துவாரகையில வசிச்சுண்டு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த இந்த சரித்திரத்தை யாரு கதை சொல்றாளோ, யார் இந்த கதையை கேட்கிறார்களோ, யார் ஸ்ரத்தையா பாராயணம் பண்றாலோ, பகவானுடைய திருவடியில எந்த பிரபு மோட்சத்தை கொடுப்பாரோ அந்த வைகுண்டவாசி நமக்கு பகவானுடைய திருவடியில பக்தி வருவது போல மோட்சதாத்தாவா இருக்கக்கூடிய பிரபு பண்ணுவார்னு இதுக்கு ஒரு பலஸ்ருதியை சொல்லி பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்றார். அற்புதமா இருந்தது இந்த அத்தியாயம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டு கிருஷ்ணர் பண்ணினது அப்படி கேட்கறதுக்கும் அது பாராயணம் பண்ணும்போதே அதை அது எடுக்கும்போது பார்க்கும்போதே ரொம்ப நன்னா இருந்தது. அப்படி நாரதர் பார்க்கறது கிருஷ்ணர் எடுக்கிறதுன்னு நாரதர் அனுபவிக்கிறது தான் இன்னும் ரொம்ப நன்னா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் அனுபவிக்கிறது அதை பிரம்மனிஷ்டால் சொல்ற அழகு. அப்படி சொல்லி இதுக்கு அற்புதமான ஒரு பலஸ்ருதி பகவானுடைய திருவிடையில் பக்தி அந்த மோட்சதாத்தாவா இருக்கக்கூடிய பிரபு கொடுப்பார்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ற. மேலும் எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथ एकोनसप्ततितमोऽध्यायः श्रीशुक उवाच नरकं निहतं श्रुत्वा ततोद्वाहं च योषितां कृष्णेनैकेन बह्वीनां तद्दिदृक्षुः स्म नारदः चित्रं बतैतत् एकेन वपुषा युगपत्पृथक् गृहेषु द्व्यष्टसाहस्रं स्त्रिय एक उदावहत् इत्युत्सुकः द्वारवतीं देवर्षिः द्रष्टुमागमत् पुष्पितोपवनारामद्विजालिकुलनादिताम् उत्फुल्ल इन्दीवराम्भोज कल्हारकुमुदोत्पलैः चुरितेषु सरस्सूच्चैः कूजितां हंससारसैः प्रासादलक्षैर्नवभिः जुष्टां स्फाटिकराजतैः महामरकतप्रख्यैः स्वर्णरत्नपरिच्छदैः विभक्तरथ्यापथ चत्वरापणैः शालासभाभिः रुचिरां सुरालयैः संसिक्तमार्गाङ्गणवीथिदेहलीं पतत्पताकाध्वज वारितातपाम् तस्यामन्तःपुरं श्रीमत् अर्चितं सर्वधिष्ण्यपैः हरेः स्वकौशलं यत्र त्वष्ट्राकात्स्येन दर्शितं तत्र षोडशभिः सद्म सहस्रैः समलङ्कृतं विवेशैकतमं शौरेः पत्नीनां भवनं महत् विष्टब्धं विद्रुमस्तम्भैः वैदूर्यफलकोत्तमैः इन्द्रनीलमयैः कुड्यैः जगत्याचाहतत्विषा वितानैः निर्मितैस्त्वष्ट्रा मुक्तादामविलम्बिभिः दान्तैः आसनपर्यङ्कैः मन्योत्तमपरिष्कृतैः दासीभिः निष्ककण्ठीभिः सुवासोभिरलङ्कृतं पुंभिः सकुञ्चुकोष्णीश सुवस्त्रमणिकुण्डलैः रत्नप्रदीपनिकरद्युतिभिर्निरस्त ध्वान्तं विचित्र बलभीषु शिखण्डिनोऽङ्गा नृत्यन्ति यत्र विहिता गुरुधूपमक्षैः निर्यान्तमीक्ष्य घनबुद्धय नदन्तः तस्मिन् समानगुणरूप वयस्सुवेश
दासी सहस्रयुतयानुसवं गृहिण्या विप्रो ददर्श चमरव्यजनेन रुक्मदण्डेन सात्वतपतिं परिवीजयन्त्या तं सन्निरीक्ष्य भगवान् सहसोत्थितश्री पर्यङ्कतः सकलधर्मभृतां वरिष्ठा आनम्य पादयुगलं शिरसा किरीटजुष्टेन साञ्जलिः अविविशदासने स्वे तस्यावनिज्य चरणौ तदपस्वमूर्ध्ना बिभ्रज्जगद्गुरुतरोऽपि सतां पतिर्हि ब्रह्मण्यदेव इति यद्गुणनामयुक्तं तस्यैव यच्चरणशौचम् अशेषतीर्थम् सम्पूज्य देव ऋषिवर्यं ऋषिः पुराणः नारायणो नरसखो विधिनोदितेन वाण्याभिभाष्य मितयामृतमिष्टया तं प्राह प्रभो भगवते करवामहे किम्। नारदोवाच नैवाद्भुतं त्वयि विभो अखिललोकनाथे मैत्रीजनेषु सकलेषु दमः खलानां निःश्रेयसाय हि जगत्स्थिति रक्षणाभ्यां स्वैरावतार उरुगाय विदाम सुष्ठु दृष्टं तवाङ्घ्रियुगलं जनतापवर्गं ब्रह्मादिभिः हृदि विचिन्त्यमगाध बोधैः संसारकूपपतितः उत्तरणावलम्बं ध्यायन् चरामि अनुगृहाण यथा स्मृतिः स्यात् ततोऽन्यत् आविशद्गेहं कृष्णपत्याः स नारदः योगेश्वरेश्वरस्याङ्ग योगमाया विवित्सया दीव्यन्तमक्षैः तत्रापि प्रियया च उद्धवेन च पूजितः परया भक्त्या प्रत्युत्थान आसनादिभिः पृष्टश्चाविदुषे वासो कदा यातो भवानिति क्रियते किं नु पूर्णानाम् अपूर्णैः अस्मदादिभिः अचापि ब्रूहिणो ब्रह्मन् जन्मैतत् शोभनं कुरु स तु विस्मित उत्थाय तूष्णीम् अन्यत् अगाद्गृहम् तत्रापि अचष्टगोविन्दं लालयन्तं सुतान् शिशून् ततोऽन्यस्मिन् गृहे अपश्यन् मज्जनाय कृतोद्यमम् जिह्वन्तं च वितानाग्नीन् यजन्तं पञ्चभिर्मखैः भोजयन्तं द्विजान् क्वापि भुञ्जानम् अवशेषितम् क्वापि सन्ध्यामुपासीनं जपन्तं ब्रह्मवाग्यतम् एकत्र चासि चर्मभ्यां चरन्तम् असि वर्त्मसु अश्वैः गजैः रथैः क्वापि विचरन्तं गदाग्रजम् क्वचित् शयानं पर्यङ्के स्तूयमानं च वन्दिभिः मन्त्रयन्तं च कस्मिंश्चित् मन्त्रिभिश्च उद्धवादिभिः जलक्रीडारतं क्वापि वारमुख्याबलावृतं कुत्रचित् द्विजमुख्येभ्यः ददतं गास्वलङ्कृताः इतिहासपुराणानि शृण्वन्तं मङ्गलानि च हसन्तं हास्यकथया
कदाचित् प्रियया गृहे क्वापि धर्मं सेवमानम् अर्थकामौ च कुत्रचित् ध्यायन्तमेकमासीनं पुरुषं प्रकृतेः परम् शुश्रूषन्तं गुरून् क्वापि कामैः भोगैः सपर्यया कुर्वन्तं विग्रहं कैश्चित् सन्धिं चान्यत्र केशवं कुत्रापि सह रामेण चिन्तयन्तं सतां शिवम् पुत्राणां दुहितॄणां च काले विद्युपयापनं दारैः वरैः तत्सदृशैः कल्पयन्तं विभूतिभिः प्रस्थापनोपानयनैः अपत्यानां महोत्सवान् वीक्ष्य योगेश्वरेशस्य येषां लोका विसिस्मिरे यजन्तं सकलान् देवान् क्वापि क्रतुभिरोर्जितैः पूर्तयन्तं क्वचिद्धर्मं कूपाराममठादिभिः चरन्तं मृगयां क्वापि हयमारुह्य सैन्धवं घ्नन्तं ततः पशून् मेध्यान् परीतं यदुपुङ्गवैः अव्यक्तलिङ्गं प्रकृतिषु अन्तःपुरगृहादिषु क्वचिच्चरन्तं योगेशं तत्तद्भावबुभुत्सया अचोवाच हृषीकेशं नारदः प्रहसन्निव योगमायोदयं वीक्ष्य मानुषीमीयुषो गतिं विदाम योगमायास्ते दुर्दर्शा अपि मायिनां योगेश्वरात्मन् निर्भाता भवत्पादनिषेवया अनुजानीहि मां देवा लोकांस्ते यशसा प्लुतान् पर्यटामि तवोद्गायन् लीलां भुवनपावनीम् श्रीभगवानुवाच ब्रह्मन् धर्मस्य वक्ताहं कर्ता तदनुमोदिता तच्छिक्षयन् लोकमिमम् आस्थितः पुत्रमाखिदः श्रीशुक उवाच इत्याचरन्तं सद्धर्मान् पावनान् गृहमेधिनां तमेव सर्वगेहेषु सन्तमेकं ददर्शः कृष्णस्य अनन्तवीर्यस्य योगमायामहोदयं मुहुर्दृष्ट्वा ऋषिरभूत् विस्मितो जातकौतुकः इत्यर्थकामधर्मेषु कृष्णेन श्रद्धितात्मना सम्यक् सभाजितः प्रीतः तमेवानुस्मरन् ययौ एवं मनुष्यपदवीम् अनुवर्तमानः नारायणो अखिलभवाय गृहीतशक्तिः रेमेऽङ्गषोडश सहस्रवराङ्गनानां सौव्रीडसौहृद निरीक्षणः सजुष्टः यानीह विश्व विलयोद्भववृत्तिहेतुः कर्माणि अनन्यविषयानि हरिश्चकार यस्त्वङ्गगायति शृणोति अनुमोदते वा भक्तिर्भवेत् भगवती ह्यपवर्गमार्गे श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे
पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे कृष्णगार्हस्थ्यदर्शनं नाम 59तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।